ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு வரம் தருவதற்காகவும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுறதுக்காகவும் தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை நோக்கி வந்திருக்கேன். என் நெற்றியை தொட்ட உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். உன் வாழ்க்கை ஓகோன்னு உயரப்போகுது. எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து நல்லா ஓகோன்னு நல்ல நிலைமைக்கு வந்து வசதியான கோடீஸ்வரர்களாக வாழ்ந்தவர்களும் உண்டு. நல்லா ஆகா ஓகோன்னு வாழ்ந்து அலட்சியமாக காசு செலவழித்ததால, அலட்சியப்படுத்தி அவசரப்பட்டு தவறான விஷயங்களை தீங்கான பழக்கங்களை செய்ததால ஒன்றுமில்லாமல் போனவங்களும் இருக்காங்க. அதனால் வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. போகணும் இருக்கும், ஒன்றும் இல்லாமல் போகவும் செய்யுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. கூடிய சீக்கிரம் உனக்கான வாழ்க்கையும் உன்னுடைய நிலைமையையும் நான் உயர்த்தி காட்டுறேன் தங்கமே. எதையுமே ரொம்ப ஆராய்ச்சி செய்யாமல் அப்படியே வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகு. உன் வாழ்க்கையில் நன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்களை உனக்காகவே இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். நீ எதை எப்படி யோசிக்கிறாயோ அதை அப்படியே சிறப்பாக செஞ்சிடணும். உன் எண்ணம் சரியாக இருக்கும்போது, உன் சிந்தனைகள் சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் நல்லதாகவே இருக்கும் என் செல்லமே. யாரும் உன்னை பற்றி ஏதாவது குறை சொன்னாங்கன்னா நீ எப்போதும் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகு. ஏன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீ என்ன செய்கிறன்னு பார்த்து கண்டுபிடிச்சு உன்னை ஆராய்ச்சி பண்ணி உன்னுடைய தவறையும் குறைகளையும் கண்டுபிடித்து சொன்னதற்காக நன்றி சொல்லித்தானே ஆகணும். உன் வழிகளையும் வேதனைகளையும் மறந்து அவமானத்தை கடந்து வா. தோல்விகளை எல்லாம் தாண்டி உன்னுடைய முயற்சிகளுக்கான வெற்றியை இந்த சாயப்பா மிக பெரிய அளவில் கொடுப்பேன். கூடிய விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழச் செய்வேன். தோழனாக நான் இருந்து உனக்கு தோள் கொடுப்பேன். மொத்தத்தில் உனக்கு நண்பனாகவும் தோழனாகவும் தோழியாகவும் தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் நான் இருந்து உனக்கு ஆறுதலாக உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே. உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து போகும். நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் சங்கடம் கொள்ளாதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து உனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன். விட்டு கொடுத்து போனினா நீ ஒருபோதும் கெட்டு போக மாட்ட. விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் ஒரு அளவோடு இருக்கும்போது அது கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயங்களை நன்மை தரும் விதத்திலேயே நடத்தி கொடுக்கும். ஆனால் எப்போது நீ விட்டு கொடுத்து போனால் பரவாயில்லன்னு உன்னை நல்லா பயன்படுத்திக்கிறாங்களோ, தேவைக்கு அதிகமாகவே உன்னை பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட மனிதரிடத்தில் விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் பயனற்றதாக பலனில்லாததாக போய்விடும். ஏன்னா நீ எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போயிடுவ, என்ன சொன்னாலும் பதில் பேச மாட்டேன், அனுசரித்து போயிடுவேன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் உனக்கு உணர்வுகள் இருக்கு, நீ யோசிப்ப, நீ கவலைப்படுவேன்றதையே அவங்க மறந்துடுவாங்க என் தங்கமே. அதனால தான் விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போகிறதும் ஒரு அளவோடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது அனைத்தும் அறிந்தவனாகவே இந்த சாயப்பா நான் இருக்கேன். எப்போதும் எதை பார்த்தும் பொறாமப்படாத. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, என் வாழ்க்கை அப்படி இல்லையேன்னு மனசுக்குள்ளே கஷ்டப்படாத. உன்னுடைய கர்மா வேற, அவங்களுடைய கர்மா வேற. யாருக்கு எந்த நேரத்தில் எது நடக்கணும்னு இந்த சாயப்பா எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு என்னுடைய நாமத்தை ஒரு 100 முறை சொன்னீன்னா கண்டிப்பாக உனக்கு ஆதரவாக நான் வந்து நின்று உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி எந்த கஷ்டமும் வராது. நீ நல்லா இருப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் தான். ஆனால் அதுக்காக இன்னும் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாகலை, கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு என்னை நோக்கி வந்து சொல்லாதே. நீ நம்பிக்கையோடு எந்த அளவுக்கு என் வார்த்தைகள் நம்பி காத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். பண வரவு இல்லை,
பணம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படாதே. உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கான்னு பாரு. ஏன்னா உடம்பு ஆரோக்கியமா இருந்தா எப்போ எந்த வயசுல எப்படி வேணாலும் காசை சம்பாதிச்சுக்க முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். காசு பணம் பெருசுன்னு ஓடி ஓடி உடம்பை கெடுத்துக்கொள்ள கூடாதல்லவா? உன் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உன் மனசுக்கு நல்ல சந்தோஷத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுக்குறேன். உன் கஷ்டங்களை குறைப்பதற்கு நான் ஒரு நல்ல வழியை காட்ட போறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும். எல்லா சூழ்நிலைகளும் இப்போது கண்டிப்பாக மாறும் என் தங்கமே. எல்லாவற்றையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ இனிமே எதுக்காகவும் வருத்தப்படாத. என் நெற்றியை தொட்ட உன்னை ஆசிர்வதிச்சு உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். உன் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். நீ நினைச்சதை விட உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையை நல்லபடியா பாதுகாப்பா கொண்டு போறதுக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நடத்தி முடிப்பதற்கும் நான் உனக்கு துணை நிற்க போறேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் பயப்படாம எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய தைரியத்தோடு இரு. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்தை இன்றைய இப்பொழுதே நடத்தி முடிச்சிடுறேன் செல்லமே. இனிமே உனக்கு எந்த தடையும் தடங்களும் இல்லாம வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழ போற. உன் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் போக்கி உன் மனசை சந்தோஷப்படுத்தும் நல்ல நேர்மறையான சந்தோஷ விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கைங்கிறது இனி வெற்றிகரமானதாக மட்டுமே இருக்கும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்ததின் பலனாக உன் லட்சியத்தை நீ நிறைவேற்றி கொள்ளப் போகிறாய். நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் சிந்தனைகளை சிதற விடாம உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதல்ல தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோன்னு யோசிக்கிறத நிறுத்திட்டு என்னை மீறி எதுவும் நடக்காதுன்ற நம்பிக்கையோடு என்னை நோக்கி ஓடிவா. இத்தனை நாட்களாக நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் என் தங்கமே. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நீ நினைச்சது அனைத்தும் வரிசையாக நடக்கும் என இப்போதே உறுதியளிக்கிறேன். உனக்கான காலம் இனி வெற்றிகரமான காலமாக இருக்க போது. உன் மனக்கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சினா உன்னை பாதுகாக்க நான் வந்து உன் வாழ்க்கையில வெற்றிகளை தருவேன். என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உனக்காகவே உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய ஓடி வந்திருக்கேன். இந்த சாயப்பா நீ மனசுல என்ன ஆசைப்பட்டியோ எது நடக்கணும்னு கேட்டியோ அது அனைத்தையும் விரைவாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். நீ என்னை தேடி வருவாய் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த நீ இப்போது என்னை தேடி வந்து விட்டாய் என்பதை பார்த்து விட்டேன் அல்லவா? ஓ மனசுக்குள்ள நான் இருக்கேன், என் மனசுக்குள்ள நீ இருக்க. அதனாலதான் என்னை தேடி வந்த நீன்னு சொன்னேன். கண்டிப்பா என்னை நாடி வந்த உன் வாழ்க்கையில உனது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போறேன். என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உன் வாழ்க்கையில இனி எல்லா நாளும் எப்போதும் என் துணை உனக்கு இருக்கும். உனக்கு பாதுகாவலாக நான் இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போறேன்.